ஒருமுறை ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்ப்பதற்காக ஒரு பெண்மணி தன் மகனை அழைத்து கொண்டு வந்தாள். ராமகிருஷ்ணரை பார்த்து, சாமி, இவன் என்னுடைய பையன். இவன் எப்பொழுதும் இனிப்பு சாப்பிட்டு கொண்டே இருக்கிறான். இவனை அதிக இனிப்பு சாப்பிட வேண்டாம் என்று புத்தி சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டாள். அதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு அந்த பெண்மணியை ஒரு வாரம் கழித்து உன் பையன் அழைத்து கொண்டு வா என்று சொல்லிவிட்டார். உடனே அந்த பெண்மணி மனதில், என்ன இந்த சாமி என்னுடைய பையனிடம் இனிப்பு அதிக சாப்பிட வேண்டாம் என்று சொல்வதற்கு ஒரு வாரம் கழித்து வா என்று சொல்லிவிட்டாரே என்று மனதில் நினைத்தவாறே மிகவும் வருத்தத்துடன் அங்கிருந்து சென்று விட்டாள். மீண்டும் ஒரு வாரம் கழித்து தன் மகனை அழைத்து கொண்டு ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்க்க வந்தாள். அவரிடம் சென்று, சாமி, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வாரம் கழித்து என் மகனை அழைத்து கொண்டு வந்துள்ளேன். இப்பொழுது என் மகன் இன்னும் அதிகமாக இனிப்பு சாப்பிட ஆரம்பித்து விட்டான். இப்பொழுதாவது இவனுக்கு புத்திமதி சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டாள். அவர் அந்த பையனை பார்த்து, குழந்தாய், இப்படி என் அருகில் வந்து அமரு என்று சொன்னார். அந்த பையனும் அவர் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டான். பரமஹம்சர் அந்த சிறுவனின் தலை மீது கையை வைத்து இப்படி சொன்னார். குழந்தாய், அதிக இனிப்பு சாப்பிடுவது உடம்புக்கு கெடுதி. இனிமேல் அதிக இனிப்பு சாப்பிடுவது குறைத்துக்கொள் என்று சொன்னார். உடனே அந்த பையன், சரி சாமி, இனிமேல் நான் இனிப்பு சாப்பிட மாட்டேன் என்று சொன்னான். உடனே அந்த பெண்மணி, சாமி, இதை சொல்ல ஏன் ஒரு வாரம் கழித்து வா என்று சொன்னீர்கள்? இந்த வார்த்தையை சென்ற வாரமே சொல்லியிருக்கலாமே என்று கேட்டாள். அதற்கு, அம்மா, நானும் அதிகமாக இனிப்பு சாப்பிடுவேன். என்னால் இனிப்பு சாப்பிடுவதை குறைத்து கொள்ள முடியுமா என்று யோசித்துத்தான் அப்படி சொன்னேன். ஒரு வாரமாக நான் இனிப்பு சாப்பிடுவதை குறைத்து கொண்டே வந்தேன். இன்று நான் முழுமையாக இனிப்பு சாப்பிடுவதை விட்டுவிட்டேன். முதல் என்னால் இதை செய்ய முடியுமா என்று பார்ப்பதற்குத்தான் அப்படி சொன்னேன்.